Good morning, student. Today, ninth standard, subject social science, topic lithosphere. First, endogenetic process. In the previous class, பார்த்தோம் the phase of the spheres of the earth, structure of the earth பார்த்தோம். அப்புறம் type of rocks ல igneous rocks, sediment rocks, metamorphic rocks பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்குறது rock cycle. Rock cycle is a continuous process through which igneous, sedimentary and metamorphic rocks are transformed from one form of the another. The first one, geometric process. The forces of that from the earth's interior towards the earth's surface are called internal process or endogenetic process. These force build the landscape and create topographic relief. The force that act on the surface of earth due to natural agents like running water, glacier, wind waves, etc. are called external process or exogenetic process. This external process leads the landscape down in relatively low elevated plains and shapes the landform created by endogenetic process. அதான் புவி புறச் செயல்பாடுகள். அந்த புவி புறச் செயல்பாடின் புவியின் மேற்பரப்பின் மீது அழுத்தத்தையும் புதிய நிலத்தோட்டங்களை உண்டாக்குகின்றன. இவை புவி புறச் செயல்பாடுகள். புவி உட்பகுதியிலிருந்து புவியின் மேற்பரப்பை நோக்கி செயல்படும் விசைகளை அகச்செயல் முறைகள் எனப்படுகின்றன. இவ்விசைகள் புவியின் நிலப்பரப்பில் பல்வேறு நிலத்தோற்றங்களை உருவாக்குகின்றன. அதை பார்த்தீங்கன்னா ஆறுகள், பனியாறுகள், காற்று, அலைகள் போன்ற விசைகள் புவி புறச் செயல்பாடு காரணிகள் எனப்படுகின்றன. இக்காரணிகள் நிலத்தோட்டத்தின் மேற்பரப்பினை அரித்து தாழ்நில சமவெளியில் படிய வைத்து அவற்றை உயர்த்துகின்றன. அடுத்து பார்க்குறது இன்டர்னல் ப்ராசஸ். த இன்டர்னல் ப்ராசஸ் ஜெனரேட் ஹீட் அண்ட் eject materials from deep below the earth crust. Internal radioactivity is the principal source of power for this process. பார்த்தீங்கன்னா அக செயல்பாடுகள் புவியின் வெகு ஆழத்தில் உள்ள பாறை குழம்பு உட்புற அழுத்தம் காரணமாக உருவாகும். புவி மேலோட்டின் கீழ் காணப்படும் பல்வேறு பொருள்களை வெளிப்படுத்துகின்றன. இச்செயல்பாட்டின் புவியின் உள் கதிர்வீச்சு முக்கிய பங்காற்றுகின்றன. அடுத்து பார்க்குறது பிளேட் டெக்டானிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the lithosphere is divided into number of huge slabs of rocks called tectonic plates. The tectonic plates are divided into major and minor plates. These plates float independently over the mantle. Collisions of these plates produce mountain ranges and the other irregular surface of features both on land and the ocean floor. This phenomenon is called plate tectonic. The movement of tectonic plates is due to the thermal energy from the mantle. Now we have better understanding about the plate movement and its relations of earthquake volcanic activity. அடுத்து பார்க்குறது புவித்தட்டுகள். இந்த புவித்தட்டில் பார்த்தீங்கன்னா நிலக்கோளம் பல புவித்தட்டுகளாக பிரிக்கப்படும். இவை பெரிய புவித்தட்டுகள் என்றும் சிறிய புவித்தட்டுகள் என்றும் பிரிக்கப்பட்டுள்ளன. இப்புவித்தட்டுகள் கவசத்தின் மீது மிதந்து காணப்படுகின்றன. புவித்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் மற்றும் ஒழுங்கற்ற நிலத்தோட்டங்கள் நிலப்பரப்பிலும் கடலடி தளத்திலும் உருவாகின்றன. இந்நிகழ்வை புவித்தட்டுகளின் நகர்வு என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது டைப் ஆஃப் பிளேட்டோஸ் பவுண்டரிஸ். அதில் ஃபஸ்ட் பார்க்குறது convergence boundaries. Here the plate moves toward each other and sometime a plate sinks under another. The location where the sinking of plate occurs is called subdivisions, dunes, fold mountains, Himalaya. அடுத்து நம்ம பார்க்குறது புவித்தட்டுகளுடைய வகைகளில் ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா இணையும் எல்லை த கான்வர்ஜென்ஸ் பவுண்ட்ரி. புவித்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது சில நேரங்களில் கீழ்நோக்கி சொருகுதல் நிகழ்வு நடைபெறும். இப்பகுதி புவித்தட்டுகள் அமிழ்தல் மண்டலம் எனப்படுகிறது. உதாரணம் மடிப்பு மலைகள், ஹிமாலயன். செகண்ட் பார்க்குறது டிவென்ஸ் பவுண்ட்ரி. Here the plates pull away from the each other as magma pushes up
from the mantle of mid Atlantic ridge. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விலகும் எல்லை. புவித்தட்டுகள் ஒன்றுடன் ஒன்றை விட்டு ஒன்று விலகும்போது மாக்மா எனப்படும் பாறை குழம்பு புவிக்கவசிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. உதாரணம் நடு அட்லாண்டிக் ரிட்ஜ். அடுத்து நம்ம பார்க்குறது conservations are transform boundary. Here the plots slide horizontally past each other the San Andreas fault. அடுத்தனா பக்க நகர்வு. புவித்தட்டுகள் ஒன்றுக்கொன்று கிடையாக பக்கவாட்டு நகர்தலே பக்கவாட்டு நகர்வு. உதாரணம் ஷான் ஆண்ட்ரஸ் ப்ளவ். நெக்ஸ்ட் பார்க்குறது மூமெண்ட்ஸ் ஆஃப் கான்டினென்டல் பிளேட்ஸ். அதான் கண்டத்தட்டுகள் நகர்வு. டியூ டு லேட்டரல் compression forces the plates are forced to move upward and downwards. This is called folding mountains. Formed by folding or called fold mountains. The process of the folding creates lofty mountain ranges such as the Himalayan and Alps. அடுத்தனா கண்டத்தட்டுகள் நகர்வு. கிடைமட்ட அழுத்த விசையின் காரணமாக புவித்தட்டுகள் மேலும் கீழும் நகர்வதால் மடிப்புகள் உருவாகின்றன. பாறையில் ஏற்பட்ட மடிப்பின் காரணமாக உருவாகும் மலைகள் மடிப்பு மலைகள் எனப்படுகின்றன. According to plate tectonics, the plates are in constant motion with an average rate of few centimeters per year. The movement might seem slow, but over millions of years, the plates and the continents ridge on them move a long way. For example, about 250 million years ago, the Indian plate was a part of the Gondwana land, which comprised of modern Africa, Australia, Antarctica and South America. புவித்தட்டுகள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. அவை சராசரியாக வருடத்திற்கு சில சென்டிமீட்டர் வரை நகர்கின்றன. இந்த நகர்வு சிறிய அளவாக இருப்பது போல் தோன்றினாலும் பல மில்லியன் ஆண்டுகள் இடைவெளியும் நாம் பார்க்கும்போது அவை வெகு தூரம் நகர்ந்திருப்பதை நம்மால் உணர முடியும். உதாரணமாக 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதியாக இருந்த இந்திய புவித்தட்டானது தற்போதைய ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களில் இணைந்திருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா approximately 140 million years ago the Indian plate broke away from the ancient supercontinent Gondwana and began moving north collided with Asia. The collisions with the Eurasian plate along the boundary between India and Nepal formed the Eurasian belt that created the Tibetan plateau and the mighty Himalayan mountains. 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தட்டு கோண்டுவானா என்ற பெருங்கண்டத்தில் இருந்து விடுபட்டு வடக்கு நோக்கி நகர்ந்து ஆசியாவுடன் இணைந்தது. இந்திய தட்டும் யுரேஷியன் தட்டும் இந்திய நேபாள எல்லையில் மோதிக்கொண்டதால் மலையாக்க மண்டலம் உருவாகியது. இம்மண்டலத்தில் தான் இமயமலையும் உலகின் மிக உயரமான பீடபூமியான திபெத் பீடபூமியும் உருவாகின. நெக்ஸ்ட் பார்க்குறது எர்த்குவைக், புவி அதிர்ச்சி அல்லது நிலநடுக்கம். The earthquakes are generally caused by the sudden vibrations in the earth's crust which spreads outward in all directions as waves from the source of disturbance. புவி அதிர்ச்சி என்பது புவி ஓட்டில் திடீரென ஏற்படும் அதிர்வை குறிக்கின்றன. புவி அதிர்வலைகள் கீழ்மையத்திலிருந்து எல்லா திசைகளிலும் பரவி செல்கின்றன. The point of the origin of an earthquake is called focus, which generates a series of the elastic waves. The epicenter is a point on the Earth's surface that lies directly above the focus. The impact of the earthquake is felt the most at the epicenter. புவிக்குள் புவி அதிர்வலை உருவாகும் புள்ளி புவி அதிர்ச்சி கீழ்மையம் எனப்படுகிறது. இவ்வலைகள் தன்னை சுற்றி துணை அலைகளை உருவாக்குகின்றன. புவி அதிர்ச்சி கீழ்மையத்தின் நேர் உயரே புவியின் மேற்பரப்பு அமைந்துள்ள மையத்தில் மேல்மையம் என்ற பெயர். புவி அதிர்ச்சியின் தாக்கம் புவியின் மேல்மையத்தில் தான் அதிகமாக காணப்படும். நம்ம அடுத்து பார்க்குறது செஸ்மிக் வேவ்ஸ், புவி அதிர்வலைகள். எர்த்குவேக்ஸ் generate seismic waves. The nature,
force and speed of the seismic waves depend on the nature of the medium through which it pass. Accordingly, there are three major types of waves. புவி அதிர்ச்சி அதிர்வலைகளை உருவாக்கின்றன. தான் ஊடுருவிச் செல்லும் பாதையை பொறுத்து இவ்வதிர்வலைகள் தன்மை, விசை மற்றும் வேகம் மாறுபடும். புவி அதிர்வலைகளின் தன்மைக்கேற்ப அவைகள் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. The first one primary waves, the second one secondary waves, the third one surface waves or L waves. The first one primary waves or P waves. The P waves are the fastest of all the earthquake waves and the first to reach the epicenter. These waves pass through solid, liquids and gases either through push or pull with the average velocity of 5.3 km per second to 10.6 km per second. தான் முதன்மை அலைகள் அல்லது முதல்நிலை அலைகள். முதன்மை அலைகள் மற்ற அலைகளை விட மிகவும் வேகமாக பயணிக்கக்கூடியவை. முதன்மை அலைகளே புவியொட்டி முதலில் வந்தடைகின்றன. இவ்வலைகள் திட திரவ வாயு பொருட்கள் வழியாக பயணிக்கும். இதன் சராசரி வேகம் ஒரு வினாடிக்கு பார்த்திங்கன்னா 5.6 கிலோமீட்டர் முதல் 10.6 கிலோமீட்டர் வரை வேறுபடும். அடுத்து நம்ம வருது செகண்டரி S waves. S waves travel only through solids. This transverse waving shake the ground perpendicular to the direction in the which the propagates. The average velocity of these waves is 1 km per second to 8 km per second. இரண்டாம் நிலை அலைகள் திடப்பொருட்கள் வழியாக மட்டுமே பயணிக்கக்கூடியவை. இக்குறுக்கலைகள் பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாக புவியியல் அசைவினை ஏற்படுத்துகின்றன. இதன் சராசரி வேகம் வினாடிக்கு 1 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரை இருக்கும். அடுத்து தேர்ட் ஒன் த சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆர் எல் வேவ்ஸ். த மேற்புற அலைகள். The L waves are similar to P waves but they travel primarily along the ground surface. These waves travel compactly slower and the most destructive waves. The waves velocity of these waves are 1 km per second to 5 km per second. மேற்புற அலைகள் முதன்மை அலைகளை போன்று காணப்படுகின்றன. ஆனால் இவை புவியின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. இவ்வலைகள் மற்ற அலைகளை விட வேகம் குறைவானவை. இவை அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தக்கூடியதாகும். அடுத்து நான் பார்க்குறது சுனாமி, அதாவது கடற்கோள்கள் ஆழிப்பேரலைகள். The word tsunami is a Japanese term meaning harbor waves. It is adapted to describe the large seismically generated sea waves caused by earthquake, submarine explosions and the landslide. These waves travel at a great speed, more than 500 km per hour, and the length of the wave exceeds 600 km. These waves reach to the height of more than 15 meters near the seashore and they are capable of causing destruction along the coastal area. நான் பார்க்குறது ஆழிப்பேரலைகள் அல்லது கடற்கோள்கள். சுனாமி என்பது துறைமுக அலைகளை குறிக்கும் ஜப்பானிய சொல்லாகும். கடலடியில் தோன்றும் புவி அதிர்ச்சி, எரிமலை செயல்பாடுகள் மற்றும் கடலோர பகுதியில் நடைபெறும் மிகப்பெரிய நிலச்சரிவுகள் ஆகியவை கடலில் பெரிய அலைகள் உருவாக்கின்றன. இவ்வலைகள் சராசரியாக மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இவ்வலைகளின் நீளம் 600 கிலோமீட்டராகவும் அதிகமாக இருக்கும். இந்த அலைகள் கடற்கரையை அடையும் போது 15 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து காணப்படும். அடுத்து நம்ம பார்க்குறது the 2004 Indian Ocean earthquake that caused tsunami is the sixth deadliest natural disaster which traveled at a speed of 600 km per hour with an estimated death toll of the 280,000 of the earthquakes. The earthquakes which occurred near Indonesia at 0.58 hours took nearly 7 hours to reach Chennai. இந்திய பெருங்கடலில் 2004 ஏற்பட்ட புவி அதிர்ச்சியால் ஆழிப்பேரலை ஏற்பட்டது. இதுவரை உலகில் பேரழிவு ஏற்படுத்திய இயற்கை பேரிடர்களில் இது 6வது இடத்தை பெறுகிறது. இப்பேரலை மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யக்கூடியவை. இதில் சுமார் 2,86,000 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேசியாவின் அருகில் உள்ள அதிகாலை 00.58 மணி அளவில் தோன்றிய புவி அதிர்ச்சினால் உண்டான ஆழிப்பேரலை சென்னை கடற்கரை வந்தடைய 7 மணி நேரம் எடுத்துக்கொண்டது.
நெக்ஸ்ட் பார்க்குறது volcanoes. A volcano is a vent or an opening on the surface of the earth crust through which hot, solid, liquid and gaseous materials, magma, erupt out to the surface from the earth's interior. The magma rises up and ejects on the surface of as lava. Volcanoes are also formed when plants move apart. எரிமலைகள் புவியின் உட்பகுதியில் திட திரவ வாயு நிலையில் உள்ள பாறை குழம்பு துவாரம் வழியாக புவியின் மேற்பரப்பில் உமிழ்தலே எரிமலை வெடிப்பு. புவியின் மேற்பரப்பில் வெளியேற்றப்பட்ட பாறை குழம்பு லாவா புவித்தட்டினால் எரிமலைகள் உருவாகின்றன. Volcanoes generally have the following major components of the wear. Magma chamber, a large pool of liquid rock found beneath the surface of the earth. பாறை குழம்பு தேக்கம், இது புவிக்கு அடியில் பெரிய அளவில் காணப்படும் கற்குழம்பு குழம்பாகும். இரண்டாவது வென்ட்ஸ் அண்ட் ஓப்பனிங் சர்விங் ஆஸ் அன் அவுட்லெட் ஃபார் ஏர், ஸ்மோக், ஃபிலிம்ஸ், மாக்மா எக்ஸட்ரா. ரெண்டு வந்து வென்ட்ஸ் துவாரங்கள், எரிமலை வெடிப்பின் போது வாயுக்கள், புகை, நெருப்பு மற்றும் பாறை குழம்பு வெளிவதற்கான வழிகள் துவாரங்கள் எனப்படுகின்றன. இந்த தேர்ட் ஒன் volcanic cone, a landform built by the magma ejected from the vent in the shape of cone. மூணாவது எரிமலை கூம்புகள், துவாரங்கள் வழியாக வெளியேற்றப்பட்ட பாறை குழம்பு ஒரு கூம்பு உருவின் நிலத்தோட்டத்தை உருவாக்குகின்றது. The fourth one crater, a bowl shaped depressions found at the top of the volcano through which the magma flows out. எரிமலை வாய், எரிமலை உச்சியில் காணப்படும் கிண்ணம் போன்ற வடிவமுடைய பள்ளமே எரிமலை வாயாகும். அடுத்து the type of volcanoes, active volcano, dormant volcano, and extonic volcano. The first one, active volcano. The active volcano are those which constantly ejected volcanic lava, gases and fragmented materials. Example, Mount St. Helens in the United States. அதான் பார்த்தீங்கன்னா சீரும் எரிமலைகள் நிரந்தரமாக தொடர்ந்து எரிமலை குழம்புகளையும் துகள்களையும் வாயுக்களையும் வெளியேற்றிக் கொண்டே இருக்கும் எரிமலை செயல்படும் எரிமலைகள். உதாரணம் செயின்ட் ஹாலண்ட் லார்ட்ஸ் எரிமலை, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். செகண்ட் ஒன் டார்மண்ட் வல்கோனோ ஆர் ஸ்லீப்பிங் வல்கோனோ, உறங்கும் எரிமலைகள். த வல்கோனோஸ் தட் டு நாட் ஷோ எனி sign of the volcanic activity for the long period of time are known as dormant volcano. Sometime there may be a sudden explosion which may cause unimaginable loss of the life and property. Example, Mount Peach, Japan. உறங்கு எரிமலைகள், நீண்ட காலமாக எரிமலை செய்கைகள் ஏதுமில்லாமல் காணப்படும் எரிமலைகள் உறங்கு எரிமலைகள் மற்றும் இதை திடீரென்று வெடிக்கும் தன்மை உடையது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூஜிமா எரிமலை, ஜப்பான். மூன்றாவது பார்க்குறது எக்ஸ்டெனிக் ஆர் டெட் வல்கோனோ. when a volcano permanently stops its volcanic activity, then it is called an extinct or dead volcano. Example, Mount Kilimanjaro, Tanzania, திருவண்ணாமலை, தமிழ்நாடு. தனிந்த எரிமலைகள் மூன்றாவது வகை, எந்தவித எரிமலை செயல்பாடுகளின்றி காணப்படும் எரிமலைகள் தனிந்த எரிமலைகள். கிளிமாஞ்சாரோ எரிமலை, தான்சானியா, திருவண்ணாமலை, தமிழ்நாடு. Volcanoes can also be classified based on the structure and composition as composite the volcano, sealed volcano and dome volcanoes. பார்த்தீங்கன்னா எரிமலையின் வடிவம் மற்றும் அதில் உள்ள கலவையின் அடிப்படையில் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் வந்து காம்போசிட் வல்கோனோ, கூட்டு எரிமலை. இந்த காம்போசிட் வல்கோனோ ஆல்சோ known as started the volcano is a conical volcano built by many layers of hardened lava, pumice and volcanic ash. These are commonly found in the Pacific Ocean. Example, Mount Fuji, Japan. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வடிவத்தை பார்க்கும்போது கூட்டு எரிமலை அடுக்கு எரிமலை என்றும் அழைக்கப்படுகிறது. எரிமலை செய்கையின் போது வெளிவந்த சாம்பல், கடின பாறை குழம்புகள் மற்றும் நுரைக்கற்களால் ஆன படிவுகள் அடுக்களாக அமைந்து காணப்படும். இவை கூம்பு வடிவில் காணப்படுகின்றன. செகண்ட் வந்து
வல்கானிக் டம் அதான் பார்த்தீங்கன்னா கும்மட்ட எரிமலை வல்கானிக் டம் a lava dam or volcanic dam is roughly yes circular of mount formed due to the slow ejections of viscous lava from a volcano. As the lava is rich in silica with intensive viscosity, it is prevented from flowing from the its vent. Example, for example, the Mexico. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்க்குறது கும்மட்ட எரிமலை சிலிக்கா அதிகமுள்ள எரிமலை குழம்பு அதிக பிசுபிசுடன் வெளியிடுவதால் நீண்ட தூரத்திற்கு பரவ முடியாமல் எரிமலை வாய்க்கு அருகிலேயே வட்ட வட்டத்தில் பிறந்து சிறு குன்று போல காணப்படும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் என்னது ஃபார் எக்யூப்மெண்ட்ஸ் எரிமலை மெக்சிகோ. அடுத்த மூன்றாவது பார்க்கறது பார்த்தீங்கன்னா சீல்டு வல்கனோ. சீல்டு வல்கனோஸ் ஆர் ஃபார்ம்டு பை இன்டென்ஸ் viscous lava. These are shallow depositions with a gently sloping side. Hence the lava flows out in the all directions to create a sealed. Example, Magna lava and Hawaii. நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடியது கேடய எரிமலை. அதிக பிசுபிசுப்புடன் கூடிய பாறை குழம்பு அனைத்து திசைகளிலும் வழிந்தோடி கேடயம் என்ற வடிவத்தில் மென்சரிவுடன் காணப்படும் இவ்வகை எரிமலைகள் கேடய எரிமலைகள். மானுலோவா எரிமலை ஹவாய் தீவு. நெக்ஸ்ட் பார்க்குறது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆன் எர்த்குவேக்ஸ் அண்ட் வல்கனோ எரிமலைகள் மற்றும் புவி அதிர்ச்சி பகுதிகளுடைய பரவல்கள். மோஸ்ட் ஆஃப் எர்த்குவேக்ஸ் அண்ட் வல்கானிக் எரப்ஷன்ஸ் do not strike randomly but occur along the plate boundaries. One such area is the circum-Pacific ring of fire where the Pacific plateau meets many surrounding plates. The ring of fire is the most seismically and volcanically active zone in the world. The other districts major belt are mid-oceanic ridges, mid-continental belts and alpine Himalayan belt. உலகின் எரிமலை வெடிப்புகளும் புவி அதிர்வுகளும் எல்லா இடங்களிலும் நிகழாமல் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே ஏற்படுகின்றன. குறிப்பாக புவித்தட்டுகளின் விளிம்புகளில் நிகழ்கின்றன. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பசிபிக் தட்டுடன் மற்ற கண்டத்தட்டுகள் இணையும் எல்லையின் எரிமலை வெடிப்பு அதிகமாக உள்ள இப்பகுதி இந்த பசிபிக் நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுகின்றது. உலகில் அதிகமான புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் நிகழும் தீவிர மண்டலமாக இப்பகுதி உள்ளது. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் வல்கனோஸ் எரிமலையுடைய விளைவுகள். கன்ஸ்ட் ஆஃப் த எஃபெக்டிவ் அதனுடைய நன்மைகள். வல்கானிக் மெட்டீரியல்ஸ் enrich the soil fertility that promotes agricultural activities. The hot volcanic region help in generating geothermal energy. Many dormant and active volcanoes are the most attractive tourist spots of the world. Most of the volcanic materials are used the building materials. பார்த்தீங்கன்னா எரிமலைகளின் நன்மைகள் பார்த்தீங்கன்னா எரிமலைகளிலிருந்து வெளிப்படும் பொருட்கள் மண்ணை வளமிக்கதாக ஆக்குகின்றது. அதனால் வேளாண்மையில் ஒரு மேம்படுகிறது. எரிமலை உள்ள பகுதியில் புதிய சக்தியை பயன்படுத்திக் கொள்ள உதவுகிறது. உறங்கும் எரிமலையும் செயல்படும் உலகின் சிறந்த சுற்றுத்தலமாக உள்ளன. அடுத்து டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட் இதனுடைய தீமைகள். வல்கானிக் எரப்ஷன்ஸ் the cases earthquakes, floods, floods, mudslide and rock fall. Lava can travel very far and burn, bury or damage anything in its path. The large amount of dust and ash marks breathing hard and intolerable. Volcanic eruptions can alter the weather conditions and disrupt the transports in and around the volcanic region. எரிமலையுடைய தீமைகள் பற்றின எரிமலை வெடிப்பினால் புவி அதிர்ச்சி, திடீர் வெள்ளம், சேறு வழிதல் மற்றும் பாறைச்சரிவுகள் போன்றவை நிகழ்கின்றன. வெகு தூரம் பயணிக்கும் பாறை குளமானது தன் பாதையில் உள்ள அனைத்தையும் எரித்தும் புதைத்தும் சேதப்படுத்துகிறது. அதிக அளவில் ஏற்படும் தூசு மற்றும் சாம்பல் நமக்கு எரிச்சலையும் மூச்சு விடுதல் சிரமத்தையும் உண்டாக்குகிறது. எரிமலை வெடிப்பு அதன் சுற்றுப்புற பகுதியில் வானிலையின் மாற்றத்தை ஏற்படுத்தும் போக்குவரத்திற்கு இடையூறாக உண்டாக்குகின்றன. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். லெசன் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த லெசனை போடலாம். தேங்க்யூ.